அதிமுக நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கும் எடப்பாடி பழனிசாமி மறைமுக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குணசேகரன் இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். இன்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய அமைப்பு ரீதியான மாவட்ட நிர்வாகிகளோடு காணொலி காட்சி மூலமாக ஆலோசனையினை காலை முதல் மேற்கொண்டு வருகிறார். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் பணிகள் மற்றும் வரக்கூடிய இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்குண்டான அந்த பணிகள் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து ஆலோசனைகள் அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளும் கேட்டறிந்த பிறகு தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அந்த மாவட்ட நிர்வாகிகளிடையே காணொலி காட்சி மூலமாக பேசியிருக்கிறார். அந்த காணொலி காட்சி மூலமாக பேசியதில் தென் மாவட்டங்களில் அதிக அதிருப்தியை எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுத்தி இருக்கிறார். மாவட்டங்களினுடைய பெயர்கள், அதாவது திருச்சி, திருநெல்வேலி உள்ளிட்ட தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் உள்ளிட்ட அந்த மாவட்டங்களினுடைய பெயர்களை குறிப்பிட்டு அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய செயல்பாடுகள் குறித்தும் அதிகமாக அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதிலும் குறிப்பாக திருச்சி மாவட்ட அதிமுகவினருக்கு எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். அதாவது திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் அமைச்சர்களோடு தொடர்பு இருப்பது தனக்கு தகவலாக வருவதன் காரணமாக இந்த தகவல் மேலும் தொடர்ந்தால் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கும் அளவிற்கு உண்டான அந்த கடுமையான நடவடிக்கைகளை கூட நான் மேற்கொள்வேன். அதே போன்று மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா திருச்சியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது திருச்சி அதிமுக கோட்டையாக இருந்ததாகவும் தற்பொழுது இந்த நிலைக்கு சென்றிருப்பது மிகுந்த ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என எடப்பாடி பழனிசாமி வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தனிப்பட்ட பிரச்சனையினை மனதில் வைத்துக் கொண்டு நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் உட்பட மூத்த நிர்வாகிகள் எந்த தேர்தல் துணக்கமான அந்த பணிகளிலும் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையும் அறிவுறுத்தலாக விடுத்திருக்கிறார். அதே போன்று கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஒற்றுமையாக தேர்தல் பணியில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக பொதுக்கூட்ட மேடையிலேயே முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜனை ராஜேந்திர பாலாஜி பேசியது குறித்தான அந்த தகாத வார்த்தையால் பேசியிருந்தது குறித்தான அந்த எச்சரிக்கையும் எடப்பாடி பழனிசாமி இன்று ராஜேந்திர பாலாஜிக்கு மறைமுகமாக விடுத்திருக்கிறார். அதாவது உட்கட்சி பிரச்சனைகளை பொதுவெளியில் பேசக்கூடாது என்று விருதுநகர் மாவட்ட நிர்வாகிகளுடனான அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி ராஜேந்திர பாலாஜிக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திருச்சி, சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகளுக்கும் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். அந்தந்த மாவட்டங்களில் கட்சியினுடைய செயல்பாடுகள் மிகுந்த ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் உட்கட்சி சார்ந்து பல்வேறு தனிப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாவட்டங்களில் அதிகமாக இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி அந்த நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்.